இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்எஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா, ஸோ நீங்கள் விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலான ஆர்டிக்கல் இருக்குது. ஸோ டைம் கிடச்சா அதை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். பட் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஹெச்டிஎம்எல்லுடைய எலிமெண்ட்ஸை ஸ்டைல் பண்ணுறதுக்கு தான் சிஎஸ்எஸ் யூஸ் ஆகுது. ஸோ ஹெச்டிஎம்எல் வந்து எப்படி வந்து ஒரு மார்க்அப் லாங்குவேஜோ அந்த மாதிரியே வந்து இது ஒரு ஸ்டைல் ஷீட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க சிஎஸ்எஸ்ஸை. நான் நேற்று போன மாதிரியே வந்து அந்த ரெடிட் வெப்சைட்குள்ளே போகிறேன். ஸோ ரெடிட் வெப்சைட்டில் போனோம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸோ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க வெப்சைட்டுக்கும் இவங்க க்ரியேட் பண்ணியிருக்க வெப்சைட்டுக்குமே வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃபாண்ட்டோடைய சைஸ்லாம் வந்து மாறி இருக்குது. அண்ட் அதே மாதிரியே வந்து பட்டன் வந்து கொஞ்சம் அழகாக இருக்குது. அண்ட் அதே மாதிரியே பேக்ரவுண்ட் வந்து இவங்க பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க, நம்ம ஒயிட் கலரில் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஹெச்டிஎம்எல் வச்சு வெப்சைட் க்ரியேட் பண்ணோன்னா டிஃபால்ட்டான ஸ்டைல் தான். டிஃபால்ட்டாக ஹெச்டிஎம்எல் உருவாக்கும் போது இந்த எலிமெண்ட் இந்த சைஸில் இருக்கணும்ன்ட்டு அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை தான் சிஸ்டம் க்ரியேட் பண்ணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு வந்து க்ரியேட் பண்ணாது. பட் நம்ம இஷ்டத்துக்கு வந்து இதை மாற்றணும், லைக் வந்து இந்த ஃபாண்ட் சைஸை வந்து நான் பெருசாக்கணும், அல்லது பேக்ரவுண்ட் கலரை வந்து நான் மாற்றணும், பட்டனுக்கு வந்து எஃபெக்ட் கொடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பண்ணுறதுக்கு தான் சிஎஸ்எஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம சில சிஎஸ்எஸ் கோடு எழுதிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் இதை வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன், ஆர் இதை வந்து நான் இப்படி டைரெக்டாகவே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நேற்று எழுதின கோட் இருக்குது, இதையும் வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு இது நம்மளுக்கு வேணாம். ஸோ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்ட் அதே மாதிரியே ஒரு புது ஃபோல்டரை வந்து நேற்று மாதிரி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ரைட் கிளிக், நியூ ஃபோல்டர். இந்த இடத்துல மறுபடியும் ஒரு ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரீநேம் கொடுத்துட்டு பேசிக்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுத்துட்டு விஷுவல் ஸ்டுடியோ கூட நான் திருப்பி ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த எக்ஸ்ப்ளோரரை கிளிக் பண்ணி நேற்று மாதிரியே ஜஸ்ட் ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப். அண்ட் புதுசாக வந்து நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன், index.html அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ HTML அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். .html அப்படின்னா இந்த ஃபைலில் நம்ம HTML கோடு எழுத போகிறோன்னு அர்த்தம். இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிற நேம் வந்து காமனாக வெப் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணுற நேம். அதாவது வந்து இண்டஸ்ட்ரியில் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, HTMLனா அதுக்கு இந்த பேர் கொடுக்கணும், சிஎஸ்எஸ்னா அதுக்கு இந்த பேர் கொடுக்கணும்ட்டு. ஸோ அந்த மாதிரி index.html அப்படிங்கிறத வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து நான் இந்த index.htmlனு பேர் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்கள் இஷ்டத்துக்கு தான் நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் முடியும் போது .htmlனு முடியணும். ஸோ நேற்று வந்து நம்ம பாய்லர் பிளேட் போட்டோம் இல்லையா, ஸோ எல்லாருக்குமே வந்து ஞாபகம் இருக்கும், ஒரு HTMLனா அது வந்து இந்த HTML டேகுக்குள்ளே தான் இருக்கணும். அண்ட் அதே மாதிரியே ஒரு ஹெட் டேக், ஒரு பாடி டேக் வேணும். நீங்கள் ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வரும். அண்ட் அதே மாதிரியே ஒரு பாடி டேக். அண்ட் வந்து நம்ம இதை சேவ் கொடுத்தோன்னா இதுதான் வந்து பாய்லர் பிளேட்டு. பட் ஒரு வாட்டி இதை எழுதிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் ஃபஸ்ட் வீடியோ அப்படிங்கிறதுனால உங்களுக்கு புரியணுன்ட்டு எல்லாத்தையும் எழுதி காட்டினேன். இதுக்கப்புறம் நான் பாய்லர் பிளேட் வந்து எப்படி போடுவேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி அமுக்கிட்டு டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாய்லர் பிளேட் வந்துடும். ஸோ இந்த பாய்லர் பிளேட்டில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு HTML டேக் இருக்குது, அண்ட் ஒரு ஹெட் டேக் இருக்குது, ஒரு பாடி டேக் இருக்குது. ஸோ பாடி டேக் வந்து எம்டியாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், மெட்டா, நேம், வியூ, போர்ட், கண்டென்ட் இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பர்பஸ்க்காக இது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகுறது தான். அண்ட் இந்த UTF-8 அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜில் இதை பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து காட்டுறதுக்கு தான். ஸோ இதை பற்றி வந்து நீங்கள் பெருசாக இது கண்டுக்காதீங்க. நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ்க்ளமேட்டரி அமுக்கிட்ட டேப் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விஷுவல் ஸ்டுடியோ கோடே ஒரு பாய்லர் பிளேட்டை கொடுத்துடும். அண்ட் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டைட்டிலை வந்து இப்போ மாற்றலாம். ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி இதை சேவ் கொடுத்துட்டு இங்கே கோ லைவ் அப்படிங்கிற பட்டன் நான் அமுக்கினேன்னா, ஸோ நான் இதை மூணுத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். நீங்கள் இங்கே டாக்குமெண்ட் அப்படின்னு, ஏன்னா டைட்டில் நேம் வந்து டாக்குமெண்ட் இருக்குது இல்லையா, நமக்கு வந்து ஒரு பிளாங்கான வெப்சைட் க்ரியேட் ஆகிடும். இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் அப்படின்னு டைட்டில் வச்சுட்டு சேவ் கொடுத்தேன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டைட்டில் நேம் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சிஎஸ்எஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சிஎஸ்எஸ்ஸை ஸ்டைல் பண்ணுறதுக்கு சில HTML எலிமெண்ட்ஸ் வந்து நமக்கு வேணும். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு பட்டன் எடுத்து அதை ஸ்டைல் பண்ண போகிறேன். பட்டன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன கொடுக்கலாம்,
ஜஸ்ட் சைன் மீ அப் அப்படின்னு நான் கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்தேன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு பட்டன் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இது வந்து க்ளோசிங் டேக் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு பட்டன் டேக் க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு HTML எலிமெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த பட்டன் வந்து ஒரு பேசிக் ஸ்டைலில் இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இல்லை, கொஞ்சம் அக்லியாக இருக்குது. இதை வந்து இப்போ நம்ம கொஞ்சம் அழகாக ஸ்டைல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை ஸ்டைல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்துருப்போம் ஒரு ஆங்கர் டேகுக்கு வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து நம்ம கூகுள் நடித்தோம், இங்கே வந்து href போட்டோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். அண்ட் வந்து இதை வந்து நம்ம இன்பில்ட் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு சொன்னோம். அதாவது இந்த ஆங்கர் டேகுக்கான ஒரு ஸ்பெஷலான ஃபங்க்ஷனாலிட்டி தான் இந்த href. அந்த மாதிரி எல்லா HTML எலிமெண்ட்டுக்கும் காமனான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. அதுதான் வந்து ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டைல் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த பட்டனுக்கு நம்ம என்ன ஸ்டைல் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து டிட்டர்மைன் பண்ணுறது தான் இந்த ஸ்டைல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ இதுதான் வந்து சின்டெக்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிறது உங்களுக்கு மேக்ஸிமம் விஎஸ் கோட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கம்ப்ளீட் பண்ணிடும். பட் வந்து சின்டெக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் டேஷ் கலர்னு கொடுத்துட்டு செமிகாலன் கொடுத்துட்டு என்ன கலர் வேணுமோ அதை கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா இது வந்து இப்படி ரெட் கலரில் மாறிடும். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி. இதுலேயுமே வந்து நீங்கள் அதை கொடுக்கலாம். ஸ்டைல்னு கொடுத்துட்டு கலர், ஏன்னா வந்து இது டெக்ஸ்ட் இல்லையா, இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் வராது, பட்டனுக்கு தான் பேக்ரவுண்ட் கலர் வரும். கலரை வந்து நான் ப்ரௌன் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கண்ட்ரோல் எஸ் கொடுத்தேன்னா இது வந்து இப்படி ப்ரௌன் கலரில் மாறிடும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இதை கிளிக் பண்ணால் கூகுளுக்கு போகும். பட் போகலை, ஏன்னா வந்து நம்ம வெறும் www கொடுத்துருக்கோம். HTTPS கொடுத்தா தான் போகும். அண்ட் ஸோ இதுதான், அதாவது பேசிக்காக இதை வந்து இன்லைன் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து கமெண்ட் போட்டுக்கிறேன். போன வீடியோவில் பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஆங்கிள் ப்ராக்கெட் எக்ஸ்க்ளமேட்டரி 2 டேஷ் போட்டால் கமெண்ட், அண்ட் வந்து அதை டோட்டலாக வந்து இக்னோர் பண்ணிடும். HTML வந்து அதுக்கு நடுவில் அந்த கமெண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நடுவில் எழுதுகிற எதையுமே வந்து அது கண்டுக்காது, ஜஸ்ட் வந்து அது இக்னோர் பண்ணிடும். இதுக்கு பேர் இன்லைன் ஸ்டைல் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்பவே முக்கியமான ஒன்று. பிகாஸ் வந்து CSS ஸ்பெசிஃபிசிட்டி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை வந்து நம்ம பார்க்கும்போது இந்த இன்லைன் ஸ்டைல் எலிமெண்ட் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ பொதுவாக வந்து எந்த பட்டனுக்கு நீங்கள் ஸ்டைல் பண்ணணுனாலும் சரி, அல்லது எந்த HTML எலிமெண்ட்டுக்கு ஸ்டைல் பண்ணணுனாலும் ஜஸ்ட் ஸ்டைல்னு எழுதிட்டு என்ன ஸ்டைல் வேணுமோ அதை கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக ஸ்டைல் பண்ணிடும். பட் இந்த ஒரு வேளை தான் ஸ்டைல் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அண்ட் இண்டஸ்ட்ரியில் ஜென்ரலாக இப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஜஸ்ட் கற்றுக்கிறதுக்காக ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறதுனால நான் இப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டினேன். பட் கரெக்டாக எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா நான் இதை இப்போதைக்கு டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இன்லைன் ஸ்டைலுக்கு வந்து இது மட்டும் இருக்கட்டும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தேன்னா அது பழைய மாதிரி மாறிடும். செப்பரேட்டாக ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், ஸ்டைல்ஸ் டாட், இந்த இடத்துல HTML போடக்கூடாது, CSS அப்படின்னு போடணும். ஏன் CSS போடுறோம் அப்படின்னா இந்த ஃபோல்டர், அதாவது இந்த ஃபைலுக்குள்ளே நம்ம வந்து CSS எழுத போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் 2 டேப் இங்கே க்ரியேட் ஆகிருக்குது. ஒன்று வந்து HTML ஃபைல், இன்னொன்று வந்து CSS ஃபைல். இதில் நம்ம HTML கோட் எழுதுகிறோம், இதில் வந்து நம்ம CSS கோட் எழுதணும். ஓகேவா? இப்போது இந்த HTML ஃபைலில் இந்த CSS ஃபைலை லிங்க் பண்ணணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல பாடியில் அப்பியர் ஆகிற எல்லாத்தையுமே நம்ம பாடிக்குள்ளே போடுவோம். அண்ட் பாடியில் அப்பியர் ஆகாத எல்லாத்தையுமே நம்ம வந்து மேலே போடுவோம், ஹெட்டில் போடுவோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த டைட்டிலுக்கு மேலே லிங்க் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து இதுக்கு ஒரு க்ளோசிங் டேக். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா 2 இன்பில்ட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம போடணும். ஃபஸ்ட்டு REL அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு ஸ்டைல் ஷீட் அப்படின்னு கொடுக்கணும். அண்ட் அதே மாதிரியே href அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டைல்ஸ் டாட் CSS இது வந்துருச்சு இல்லையா, எஸ்ன்னு கொடுத்தீங்கனாலே வரும். அண்ட் மேக் ஷூர் இது வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ளே தான் இருக்கணும். நீங்கள் தனியாக போட்டிங்கன்னா எரர் காட்டும்.
ஸோ இப்போ வந்து நான் இதை சேவ் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டா இந்த HTML-ம் இந்த CSS-ம் லிங்க் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா, இந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே ஒன்றா படிச்சுட்டு வரும். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும் இல்லையா? படிச்சுட்டு இந்த லிங்க் அப்படிங்கிற இந்த ஸ்டைல் ஷீட்டில் styles.css இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் வந்து இதை வந்து ஸ்டைல் ஷீட், அதாவது styles.css-குள்ளே இருக்கிற எல்லா ஸ்டைல்ஸையுமே ஸ்டைல் ஷீட்டாக மாற்றி இந்த HTML-ல வந்து அப்ளை பண்ணிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேம் தான், நான் வந்து பட்டன் அப்படிங்கிறத வந்து ஸ்டைல் பண்ணுறேன். ஸோ இதுக்கான சின்டெக்ஸ் வந்து ஜஸ்ட் நீங்கள் என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கர்லி பிரேசஸ் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் போட்டுட்டு நடுவில் வந்து நீங்கள் என்ன ஸ்டைல் வேணாலும் எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேக்ரவுண்ட் டேஷ் கலர் அப்படின்னு கொடுத்துட்டு ரெட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா இது வந்து ரெட் கலரில் ஆகிடும். ஸோ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் வந்து பட்டன் பார்க்குது அண்ட் பட்டன் வந்து இதில் வந்து எல்லா ஸ்டைல் ஷீட்டுமே வந்து styles.css-ல இருக்குது அப்படிங்கிறதுனால எந்தெந்த பட்டனுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் கலரு வேணும்னு போட்டிருக்கோமோ அதுக்கெல்லாம் வந்து பேக்ரவுண்ட் கலர் ரெட்டுன்னு மாறிடுது. இப்போது நான் இன்னொரு பட்டன் வந்து கிரியேட் பண்ணுறேன். இதில் லாகின் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ரெட் கலரில் வந்துடுது. ஏன்னா வந்து நம்ம பட்டன் அப்படின்னு பொதுவாக தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பட்டனுக்கு இந்த கலர் கொடு, இந்த பட்டனுக்கு இந்த கலர் கொடுதுன்னு நம்ம சூஸ் பண்ணலை. ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு 10-20 பட்டன் நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் லைக் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெட் கலரில் தான் வரும். ஸோ இப்போது ஒரு பட்டனும் எனக்கு ஒரு கலரில் வேணும், லைக் வந்து எனக்கு எல்லாமே வந்து ரெட் கலரில் வேணாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா, ஸோ அதுக்கு தான் வந்து CSS ஸ்பெசிஃபிசிட்டி அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு CSS செலக்டர்ஸை பற்றி பார்ப்போம். இந்த CSS செலக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் கொடுக்கணும். 2 டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி நம்ம பொதுவாக கொடுப்போம். ஒன்று வந்து ஐடி ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று வந்து கிளாஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பட்டன் மட்டும் ரெட் கலரில் வேணும், செகண்ட் பட்டன் வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் வேணும்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு பட்டனுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேமையும் செகண்ட் பட்டனுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேமையும் கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கிளாஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஃபஸ்ட் அப்படின்னு ஃபஸ்ட் டேஷ் பட்டன் கொடுத்துக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போது கிளாஸ் அப்படின்னு கொடுத்துட்டு செகண்ட் டேஷ் பட்டன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் இதை வந்து கண்ட்ரோல் எஸ் அமுக்குனா இங்கே உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே தெரியாது. பட் நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா டாட் செகண்ட் டேஷ் பட்டன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ எப்பயுமே பொதுவாக ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணணும்னா நம்ம அப்படியே போடுவோம். இப்போ பட்டன் மொத்த பட்டனையும் செலக்ட் பண்ணதுனால பட்டனுன்னு போட்டோம். கிளாஸை செலக்ட் பண்ணணும்னா முன்னாடி வந்து டாட் வச்சுக்கணும். டாட் வச்சுட்டு என்ன கிளாஸ் நேம் கொடுத்தோமோ அந்த கிளாஸ் நேமை அப்படியே போடணும். ஸோ சேம் கான்செப்ட் தான். ஓப்பன் கர்லி பிரேசஸ் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் போட்டுட்டு பேக்ரவுண்ட் டேஷ் கலர்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ப்ளூ அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இது ப்ளூ கலரில் ஆகிடுச்சு, இது வந்து ரெட் கலரில் ஆகிடுச்சு. இப்போது ஃபஸ்ட் ஒன்னை வந்து நான் எல்லோன்னு மாற்றணும்னா ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு டேஷ் பட்டன் அப்படின்னு நான் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் டேஷ் கலர் எல்லோ அப்படின்னு நான் கொடுத்தேன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லோ கலரில் மாறிடும். சரி, இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட் கலரை மாற்றியாச்சு. இங்கே வந்து சைன் மீ அப் அப்படின்னு போட்டிருக்கிற இந்த கலர், இது பிளாக் கலரில் இருக்குது, இதை மாற்ற முடியாதான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் நார்மல் கலர் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணணும். ஸோ கலர் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே ஒயிட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அழகாக ஒயிட் கலரில் டீசெண்டாக வந்துடும். அண்ட் அதே மாதிரி தான் இங்கேயும் கலர்னு கொடுத்துட்டு ஒயிட்னு கொடுத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒயிட் கலரில் வந்துடும். பட் இது பார்க்க கொஞ்சம் அக்லியாக இருக்குது, அதனால் நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டைலிங். லைக் வந்து நீங்கள் மொத்தமாக ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து எல்லா பட்டனுக்குமே வந்து அப்ளை ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு பேராகிராஃபை நீங்கள் ஸ்டைல் பண்ணுறீங்கன்னா எல்லா பேராகிராஃப்க்குமே ஸ்டைல் அப்ளை ஆகிடும். ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இதை மட்டும் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிளாஸ் கொடுக்கணும். அண்ட் அதே மாதிரியே நீங்கள் ஐடியும் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்
ஐடின்னு கொடுத்துட்டு நான் சேம் ஃபர்ஸ்ட் டேஷ் பிடிஎன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போது நம்ம வந்து டாட்டை கொடுத்த மாதிரி இங்கே வந்து ஹேஷ் கொடுத்துக்கணும். ஸோ கிளாஸுக்கு டாட், ஐடிக்கு வந்து ஹேஷ் கொடுக்கணும். இங்கே ஃபர்ஸ்ட் டேஷ் பிடிஎன் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து நான் பேக்ரவுண்ட் கலரை திருப்பி மாற்றுறேன். ஸோ பர்பிள் அப்படின்னு நான் போட்டுக்கிட்டேன் அப்படின்னா ஓகே, HTML நான் சேவ் பண்ணல. ஓகே, அண்ட் அதே மாதிரியே நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணாலும் அதை வந்து நீங்கள் உடனே மாற்றணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ்ஸை மட்டும் சேவ் பண்ணிட்டு HTML சேவ் பண்ணாமல் வந்திருக்கேன், அதனால் மாறலை. இப்போ திருப்பி HTML சேவ் பண்ணதும் மாறிடுச்சு. இப்போது கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியும் இருக்குது, பட்டன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. இங்கே வந்து நான் ப்ளூன்னு கொடுத்துருக்கேன், சாரி ஃபர்ஸ்ட் பட்டன். இங்கே வந்து நான் எல்லோன்னு கொடுத்துருக்கேன், இங்கே வந்து நான் பர்பிள்னு கொடுத்துருக்கேன். இது ஏன் எல்லோவை விட்டு பர்பிளை சூஸ் பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். இதுதான் வந்து சிஎஸ்எஸ் ஸ்பெசிஃபிசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து நினைக்கலாம் ஃபஸ்ட்டுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பட்டன் டாட் அப்படிங்கிறது வந்து மேலே இருக்குது அண்ட் வந்து இது கீழே இருக்குது. கம்ப்யூட்டர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறதால எல்லோவை ஓவர் ரைட் பண்ணி பர்பிள் வந்துருச்சு நீங்கள் நினைப்பீங்க. பட் வந்து நான் இதை காப்பி பண்ணி, சாரி இதை நான் கட் பண்ணிவிட்டு மேலே பேஸ்ட் பண்ணுறேன். ஸ்டில் வந்து எனக்கு பர்பிள் தான் இருக்குது, எனக்கு வந்து எல்லோ மாறலை. ஸோ இதை தான் வந்து சிஎஸ்எஸ் ஸ்பெசிஃபிசிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது சிஎஸ்எஸ் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக பண்ணும். லைக் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பாயிண்ட் மாதிரி வச்சுருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து நம்ம இன்லைன் ஸ்டைல் பார்த்தோம் இல்லையா, ஸ்டைல் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலர்னு கொடுத்துட்டு இப்போ நான் வந்து பிளாக் வேணாம் ப்ரௌன் கொடுத்துக்கலாம். பிளாக் கொஞ்சம் அக்லியாக இருக்கும் பார்க்க. ப்ரௌன் கொடுத்தனா இது ப்ரௌனுன்னு மாறிடுச்சு. இப்போது ஒரே ஒரு பட்டன் தான், ஒரு பட்டனுக்கே நான் 3 கலர் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து காமனாக ரெட் அப்படிங்கிற ஒரு கலரை கொடுத்துட்டு பர்பிள் கொடுத்துட்டு எல்லோ கொடுத்துட்டு ப்ரௌன் கொடுத்துருக்கேன். இந்த 4 கலரில் இது எதனால் ப்ரௌனை சூஸ் பண்ணுச்சுங்கிறதுக்கு தான் நம்ம வந்து சிஎஸ்எஸ் ஸ்பெசிஃபிசிட்டி அப்படிங்கிறத வந்து சொல்லுவோம். இந்த சிஎஸ்எஸ் ஸ்பெசிஃபிசிட்டி வந்து பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சிஎஸ்எஸ் ஸ்பெசிஃபிசிட்டியுடைய பாயிண்ட்ஸ் வந்து இன்லைன் ஸ்டைல்ஸ்க்கு 1000 பாயிண்ட்ஸ் அண்ட் ஐடிக்கு 100 பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறமா கிளாஸ்க்கு 10 பாயிண்ட்ஸ், காமன் செலக்டர்ஸ் லைக் வந்து இந்த பட்டன் கொடுத்தோம் இல்லையா, பட்டன் மொத்த பட்டனையும் சூஸ் பண்ணுற மாதிரி இதுக்கு வந்து 1 பாயிண்ட் அண்ட் யூனிவர்சல் செலக்டர்னு இருக்கு, அதுக்கு வந்து 0 பாயிண்ட். ஸோ இந்த ஸ்பெசிஃபிசிட்டி தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கிளாஸையும் ஐடியாவும் கிளாஸுக்கும் ஐடிக்கும் சேம் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறீங்க, ஒரு பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறீங்கன்னா கிளாஸை ஐடி வந்து ஓவர் ரைட் பண்ணிடும். அண்ட் அதே மாதிரியே இன்லைன் ஸ்டைல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதுதான் மோஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், ஏன்னா இதுக்கு வந்து 1000 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் வந்து டாப், இது செகண்ட் டாப், இது தேர்ட் டாப், ஃபோர்த் டாப், ஃபிஃப்த் டாப். இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அதே மாதிரியே நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிச்சது தப்பான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கரெக்டு தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும்னு நான் சொன்னேன் இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஓகே நான் இந்த ஸ்டைலை வந்து தூக்கிடுறேன். ஸ்டைலை தூக்கிட்டு கம்ப்யூட்டர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுறதால இதே விஷயத்தை நான் திருப்பி எழுதுகிறேன். சரி, ஃபஸ்ட்டு இதுக்கு நான் சேவ் கொடுத்தேன்னா உங்களுக்கு பர்பிள் கலரில் மாறிடும். நான் திருப்பி இங்கே கொடுத்துட்டு இந்த இடத்துல லைட் க்ரீனுன்னு கொடுத்தேன்னா இந்த பர்பிளை இது ஓவர் ரைட் பண்ணிடும், ஏன்னா கம்ப்யூட்டர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து பர்பிளாக இருக்கும், அதுக்கப்புறமா இந்த இடத்துல வரும்போது ஓகே நம்மளை லைட் க்ரீனாக மாற்ற சொல்கிறாங்களோன்னு சொல்லிட்டு மாற்றிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்பெசிஃபிசிட்டி அப்படிங்கிறது பாயிண்ட்ஸ் வச்சும் வரும் அண்ட் லேட்டஸ்ட்டாக என்ன ஸ்டைல் இருக்கோ அதை வச்சும் வரும். ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் ஸ்பெசிஃபிசிட்டி தான் வரும் அண்ட் அதுக்கப்புறமா தான் லேட்டர் ஸ்டைல், அதாவது லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஸ்டைலை வச்சு ஸ்பெசிஃபிசிட்டி வரும்.
இந்த ஸ்பெசிஃபிசிட்டி கான்செப்டை நல்லா இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஃப்யூச்சரில் மேக்ஸிமம் கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இத்தனை ஸ்பெசிஃபிசிட்டி இருக்குது இல்லையா, எல்லாருமே வந்து கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு போட்டுக்கிறேன். அண்ட் இதுதான் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸும் கூட. இப்போ வந்து நீங்கள் ரியாக்ட் மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் பண்ணிங்கன்னா அங்கே ஃபுல்லாகவே கிளாஸ் வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து ஐடி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இவ்வளோதான் வந்து பேசிக்ஸு, அதாவது சிஎஸ்எஸ் பற்றி ரொம்ப க்ரூஷியலான கான்செப்ட். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்து HTML வந்து முக்கியமான எலிமெண்ட்ஸை பற்றியெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி சிஎஸ்எஸ்ல முக்கியமான சில ஸ்டைலிங்ஸ்லாம் இருக்குது. அந்த ஸ்டைலிங் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு நம்ம லாஸ்ட் டைம் மாதிரியே ஒரு மினி ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் நல்லா கற்றுக்க முடியும். ஸோ வந்து இப்போது ஒரு ஸ்டைலாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பிளாக் அண்ட் இன்லைன் அப்படிங்கிற 2 ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளாக் அண்ட் இன்லைன் அப்படிங்கிறது என்னதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லிடுறேன். இப்போது இந்த பட்டனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைன் மீ அப் அப்படிங்கிற இடத்த மட்டும் ஆக்குப்பை பண்ணுற அளவுக்கு இருந்துட்டு, அதுக்கு பக்கத்துலேயே லாகின் பட்டன் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே வந்து கூகுள் அப்படிங்கிற இந்த ஆங்கர் டேக் இருக்குது. இப்போ வந்து நான் நடுவில் ஒரு பேராகிராஃப் எலிமெண்ட்டை வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஆகுது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். பி கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு சும்மா ஹலோ ஃப்ரம் சென்னை அப்படின்னு கொடுத்துட்டு கமெண்ட் எஸ் கொடுத்தேன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ஹலோ ஃப்ரம் சென்னை அப்படிங்கிறது அடுத்த லைனுக்கு வந்துருச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போது லாகின் பக்கத்தில் இருந்தது. இப்போ ஆனால் ஹலோ ஃப்ரம் சென்னை அப்படிங்கிறது வந்து தனியாக ஒரு லைன்லையும், அதுக்கு கீழே லாகின் பட்டன், அதுக்கு பக்கத்தில் ஆங்கர் டேக் வந்திருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த பேராகிராஃப் அப்படிங்கிறது வந்து பிளாக் எலிமெண்ட். ஸோ பிளாக் எலிமெண்ட் அப்படின்னா என்னதுன்னா, பிளாக் எலிமெண்ட் கவர்ஸ் என்டையர் லைன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நான் ஒரு பிளாக் எலிமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, அது வந்து சின்னதாக இருக்குதோ பெருசாக இருக்குதோ, இப்போ ஹலோ ஃப்ரம் சென்னை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் 3 வேர்டு தான். ஸோ இந்த 3 வேர்டு கூட வேணாம், நான் ஒரே ஒரு லெட்டர் மட்டும் க்ரியேட் பண்ணாலும் அது வந்து என்டையர் லைனையுமே எடுத்துக்கும், ஆக்குப்பை பண்ணிக்கும். ஸோ இன்லைன் எலிமெண்ட் அப்படிங்கிறது வந்து கவர்ஸ் ஒன்லி நீடட் ஸ்பேஸ். அதாவது என்னென்ன எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படுதோ அதை மட்டும் தான் இன்லைன் எலிமெண்ட் எடுத்துக்கும். பிளாக் எலிமெண்ட் வந்து தேவைப்படுதோ தேவைப்படலையோ என்டையர் லைனையுமே வந்து எடுத்துக்கும். இப்போது இந்த பட்டன் எல்லாமே வந்து இன்லைன் எலிமெண்ட் அப்படிங்கிறதுனால இந்த லாகின் அண்ட் வந்து இந்த ஆங்கர் டேக்காக இருக்கட்டும் அண்ட் இந்த சைன் மீ அப் இது எல்லாமே வந்து நமக்கு வந்து இந்த பேராகிராஃப் இல்லாதப்போ ஒரே லைனில் இருந்தது. பட் எப்போ இந்த பேராகிராஃப் வந்ததோ அதுலேருந்து வந்து இந்த பேராகிராஃப் நான் சொன்ன மாதிரி என்டையர் லைனையுமே வந்து எடுத்துக்கும் இல்லையா, இங்கே சைன் மீ அப் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த லைனை வந்து அது எடுத்துக்கல. லைக் வந்து உங்களுக்கு இதை காட்டினா புரியும். லைக் சைன் மீ அப் இருந்ததுனால இந்த லைனை வந்து அது எடுத்துக்கல. அண்ட் அதுக்கப்புறமா பிளாக் எலிமெண்ட் அப்படின்ட்டு இதை எடுத்துக்கிச்சு. அதுக்கு அடுத்து வர எலிமெண்ட் வந்து என்டையராக அடுத்த லைனை வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு. ஸோ இதுதான் வந்து பிளாக் அண்ட் இன்லைன் பிளாக் எலிமெண்ட்டுக்கான வித்தியாசம். ஸோ இது வந்து பிளாக்குன்னு யார் டிசைட் பண்ணா, இன்லைன் பிளாக் யார் அப்படின்றத டிசைட் பண்ணா அப்படின்னா, இந்த லாங்குவேஜ் உருவானப்போ அந்த டைமில் இருக்கிற டெவலப்பர்ஸ் சூஸ் பண்ணது தான் இது எல்லாமே. ஸோ வந்து அவங்க வந்து எது வந்து வசதியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து அந்த டைமில் பேஸ் பண்ணி வச்சது தான். இதை வந்து நம்மளால் மாற்ற முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக மாற்ற முடியும். பட் அதுக்காக வந்து எது எதெல்லாம் பிளாக் எலிமெண்ட், எது எதெல்லாம் இன்லைன் எலிமெண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சிக்காதீங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிளாக்ல வேணும்னா பிளாக்னு கொடுங்க, இன்லைனில் வேணும்னா இன்லைன்னு கொடுங்க. ஸோ அது வந்து நான் இப்போ எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்குறேன், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு டெக்ஸ்ட் மட்டும் எழுதிக்கிறேன். ஸோ லோரம்னு போட்டு நீங்கள் டேப் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கிடச்சிருச்சு இல்லையா. இப்போது நான் வந்து ஒரு கிளாஸ் போட்டுக்கிறேன், பேராகிராஃப் அப்படின்னு சும்மா போட்டுக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து அந்த பேராகிராஃபை சூஸ் பண்ணிக்கிறேன், டாட் போட்டு சூஸ் பண்ணணும், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து இதை இன்லைனாக மாற்றணும்னா டிஸ்பிளே அப்படின்னு போட்டுட்டு
இன்லைன் அப்படின்னு போட்டுட்டு செமிகாலன் போட்டுட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இது வந்து என்டையர் லைனை வந்து எடுத்துக்கல. ஸோ பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வந்துருச்சு. இதுதான் வந்து இன்லைன் எலிமெண்ட். சரி, இப்போ நான் பட்டன் எல்லாத்தையுமே வந்து பிளாக்காக மாற்றணும் அப்படின்னா சிம்பிள் தான். இங்கே மேலே இருக்க பட்டனில் டிஸ்பிளேன்னு போட்டுட்டு பிளாக்குன்னு போட்டிங்கன்னா இப்போ வந்து பட்டன் வந்து அப்படியே எல்லா ஒரு லைன் என்டையராக வந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ஆங்கர் டேக் கூட கீழே வந்துருச்சு. பட்டன் வந்து ஒரு என்டையர் பிளாக்கை வந்து எடுத்துக்கிச்சு. சரி, இப்போ வந்து எனக்கு இந்த சைன் மீ அப் பட்டன் மட்டும் தான் பிளாக் எடுத்துக்கணும். இது வந்து இன்லைனாக இருந்தாவே போதும் அப்படின்னா இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ ஃபஸ்ட் ஒன் மட்டும் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு எந்தெந்த எலிமெண்ட்ஸ் எந்தெந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு கிளாஸ் நேமை கொடுத்து அந்த கிளாஸ் நேமை சிஎஸ்எஸ்ல செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து அது எப்படி டிஸ்பிளே பண்ண போகிறீங்க, பிளாக்காக பண்ண போகிறீங்கன்னா பிளாக், இன்லைனாக பண்ண போகிறீங்கன்னா இன்லைன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது பொதுவாக பேராகிராஃப் எல்லாமே பிளாக் எலிமெண்ட்டாக தான் இருக்கும். நான் வந்து இதை டெலிட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து இப்படி இருக்குது இல்லையா. இப்போ நம்ம அடுத்த ஸ்டைலை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டிஸ்பிளே பிளாக் டிஸ்பிளே இன்லைன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி. இப்போது நம்ம அடுத்த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிக்கு போகலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்ததாக போக போகிற ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து நம்ம இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ, கலர் ஒயிட், அந்த மாதிரி வந்து நம்ம நார்மலாக வந்து கலர் நேம் வந்து கொடுத்துருக்கோம். பட் வந்து இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம இந்த கலர் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பர்டிகுலராக கொடுக்க முடியும். அதுதான் வந்து ஆர்ஜிபி வேல்யூன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே கமெண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் இல்லையா, லைக் ஓப்பன் ஆங்கிள் ப்ராக்கெட் எக்ஸ்க்ளமேட்ரி டேஷ் டேஷ்ன்ட்டு. ஸோ அதே வந்து நீங்கள் சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. சிஎஸ்எஸ்க்கு வந்து வேறு ஒன்று இருக்குது. அதாவது இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அண்ட் அதுக்கப்புறமா ஸ்டார் போட்டுட்டு திருப்பி வந்து ஒரு ஸ்டார் போட்டுட்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா இதுதான் வந்து கமெண்ட். இதுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம். கம்ப்யூட்டர் வந்து இங்கே எப்படி இந்த எல்லாத்தையுமே வந்து இக்னோர் பண்ணுச்சோ அந்த மாதிரி இதுக்குள்ளே எழுதுகிற எல்லாத்தையுமே கம்ப்யூட்டர் இக்னோர் பண்ணிடும். ஸோ ஆர்ஜிபி வேல்யூ அப்படிங்கிறது என்னதுன்னா ரெட், க்ரீன், ப்ளூ. ஸோ இந்த மெயின் கான்செப்ட் ஆர்ஜிபியோடைய மெயின் ஐடியா என்ன அப்படின்னா ரெட் கலர், க்ரீன் கலர், ப்ளூ கலர் இதை ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது உலகத்தில் இருக்கிற எந்த கலரை வேணாலும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதோடைய மெயின் ஐடியா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா ஆர்ஜிபின்னு போட்டுட்டு அதனுடைய வேல்யூ, அதாவது எவ்வளோ அமௌண்ட் ரெட் வேணும், எவ்வளோ அமௌண்ட் க்ரீன் வேணும், எவ்வளோ அமௌண்ட் ப்ளூ வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுக்கணும். இதனுடைய வேல்யூ வந்து 0லேருந்து 255 வரைக்கும் வரும் இதனுடைய வேல்யூ. இப்போ வந்து நான் இங்கே 000 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரெட்டு 0, க்ரீன் 0, பிளாக் 0 அப்படிங்கிற ப்ளூ 0 அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு 3 கலருமே இல்லை இல்லையா. ஸோ இது வந்து எனக்கு பிளாக் கலரை வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். இப்போது மேக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா 255 அண்ட் அதே மாதிரியே இங்கேயும் 255ன்னு கொடுத்தோன்னா மூணுமே வந்து மேக்ஸ் கலர் வந்து இருக்கும். ஸோ இந்த மேக்ஸ் கலர் மூணுத்தையுமே வந்து நம்ம கம்பைன் பண்ணால் நமக்கு வந்து ஒயிட் கலரில் அவுட்புட் கிடைக்கும். ஸோ சிமிலராக இதை வந்து நான் 0 பண்ணிட்டேன், இது ரெண்டுத்தையும் நான் 0 பண்ணிட்டேன் அப்படின்னா ரெட் கலர் மட்டும் எனக்கு ஃபுல்லாக கிடைச்சிட்டு பியூர் ரெட்டில் வந்து எனக்கு அவுட்புட் கிடைக்கும். சிமிலராக இதை நான் 0 பண்ணிவிட்டு இதை 255 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து க்ரீன் கலரில் ஆப்வியஸாக வந்து அவுட்புட் கிடைக்கும். இதுதான் வந்து இந்த ஆர்ஜிபி அப்படிங்கிற கான்செப்ட்டு. இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட சொல்லும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாடி எலிமெண்ட்டை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பாடி எலிமெண்ட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த யூனிவர்சல் செலக்டர். பொதுவாக வந்து நம்ம ஸ்டார் போட்டு செலக்ட் பண்ணுவோம். பட் இந்த பாடியை வந்து செலக்ட் பண்ணும்போது இந்த பாடிக்குள்ளே இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே வந்து ஸ்டைல் ஆகும். அண்ட் இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிசிட்டி பாயிண்ட் வந்து 0 தான். ஸோ அதனால் வந்து இந்த பேக்ரவுண்ட் கலர் இருக்குது இல்லையா, நான் இப்போ பேக்ரவுண்ட் கலர் தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த க்ரீன் இந்த ப்ளூவெல்லாம் வந்து இது மாற்றாது. இதை தவிர மிச்சம் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸோடைய பேக்ரவுண்ட் கலரையுமே வந்து இது மாற்றி விட்டுரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் பாடியை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். பாடியை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேக்ரவுண்ட் டேஷ் கலர்னு கொடுத்துட்டு
இங்கே வந்து நான் ஆர்ஜிபி அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 000ன்னு கொடுத்து பார்ப்போம். கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஸ் அமுக்குனீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல் பேக்ரவுண்டும் வந்து பிளாக் கலரில் மாறிடுச்சு. இப்போது எனக்கு வந்து க்ரீன் கலர் பேக்ரவுண்ட் வேணும்னா நான் இந்த இடத்துல 255 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தா எனக்கு க்ரீன் கலரில் மாறிடும். சரி, எனக்கு வந்து கொஞ்சம் லைட் க்ரீனாக வேணும் அப்படின்னா சிம்பிள் தான், இதனுடைய வேல்யூவை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டால் போதும். கொஞ்சம் வந்து டார்க்கராக இருக்கும். சாரி, அதாவது வேல்யூ அதிகமாக அதிகமாக லைட்டர் ஆகும், வேல்யூ கம்மியாக கம்மியாக டார்க்கர் ஆகும். ஸோ இந்த விஷயத்தையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இது எனக்கு ஃபுல் ஒப்பாசிட்டியில் இருக்குது, லைக் வந்து பியூர் க்ரீன் ஃபுல்லாக இருக்குது. எனக்கு வந்து இந்த ஃபுல் ஒப்பாசிட்டி வேணாம், லைக் இந்த க்ரீன் தான் எனக்கு வேணும், ஆனால் வந்து இது கொஞ்சம் லைட்டாக இருக்கணும், லைக் வந்து கொஞ்சம் பிளர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இதுக்கு தான் வந்து நம்ம ஆர்ஜிபிஏ அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து எடுத்துகிட்டு வராங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் நாலாவதாக வந்து ஒரு வேல்யூ சேர்க்கணும். அந்த ஃபோர்த் வேல்யூ வந்து 0லேருந்து 1 வரைக்கும் இருக்கணும். 0 to 1 அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுன்னா 1 அப்படிங்கிறது வந்து ஃபுல் ஒப்பாசிட்டி, 0 அப்படிங்கிறது வந்து நோ ஒப்பாசிட்டி. ஸோ இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் 0.1 0.2 அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து கலர் வந்து உங்களுக்கு மாறும். இப்போ வந்து நான் இந்த ஆர்ஜிபிக்கு பதிலாக ஆர்ஜிபிஏன்னு கொடுத்துட்டு இங்கே நாலாவதாக வந்து 0.2 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒப்பாசிட்டி வந்து நல்லா கம்மியாயிடுச்சு. இது நான் வந்து ஏற்ற அந்த கலருடைய டார்க்னஸ் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ 4 போட்டால் அதுக்கேற்ற மாதிரி வரும். இதுதான் வந்து ஆர்ஜிபிஏ. இதே மாதிரியே ஹெக்ஸ் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த எக்ஸ் வேல்யூஸுமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். நிறைய இடத்துல வந்து எக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய இடத்துல வந்து ஆர்ஜிபிஏ வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த கோர்ஸ் ஃபுல் அதுலேயுமே வந்து ஆர்ஜிபிஏ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் கூகுளில் பார்த்தாலே எக்ஸ் கலர் வேல்யூஸ் அப்படின்னு வந்து நீங்கள் போட்டிங்கனாலே வரும். லைக் வந்து இந்த மாதிரி வந்து ஹேஷ் போட்டு ஒரு 6 டிஜிட் இருக்கும். பட் வந்து இதெல்லாம் லைக் கற்றுக்கிறது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து ஆர்ஜிபி வச்சு யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம ஆர்ஜிபியை பற்றி பார்த்தாச்சு இல்லையா, அடுத்த செலக்டருக்கு வந்து நம்ம போகலாம். லைக் வந்து அடுத்த ஸ்டைலிங் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நம்ம போகலாம். ஓகே, இப்போ வந்து அடுத்ததாக வந்து நம்ம சைஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த பட்டனுடைய விட்த் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்குது, ஹைட்டுமே வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இது வந்து டிஃபால்ட் ஹைட் அண்ட் விட்த் தான். இதையுமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இந்த பட்டனை வந்து நான் சூஸ் பண்ணிவிட்டு இப்போது விட்த் அப்படின்னு வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எத்தனை பிக்சல் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 100 பிக்சல் அப்படின்னு சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பிக்சல்னால் தெரியும்ல, ஒரு குட்டி டப்பா, லைக் வந்து 100 மெகா பிக்சல் 200 மெகா பிக்சல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு இமேஜ், ஒரு பெரிய இமேஜ் இருக்குதுன்னா அது குட்டி குட்டி டப்பாவாக வந்து மாற்றுறது தான் வந்து பிக்சல்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நான் 100 பிக்சல் சைஸ் வச்சேன் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபஸ்ட்டு இருந்ததை விட கொஞ்சம் வந்து ப்ராட் ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி நான் வந்து ஒரு 200 பிக்சல் வச்சேன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அண்ட் வந்து இது வந்து ஜஸ்ட் விட்த்தை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு. இதே மாதிரியே வந்து நம்ம ஹைட்டையும் பண்ணலாம். ஹைட்டுன்னு கொடுத்துட்டு ஒரு 30 பிக்சல் வச்சுப்போமா. 30 பிக்சல் கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது. அதாவது அந்த பட்டனுடைய ஸ்டைல் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது. அண்ட் வந்து இப்போ நான் பார்த்தாலே தெரியுது பார்டர் வந்து ரொம்பவே அக்லியாக இருக்குது. லைக் வந்து இந்த மாதிரி சாலிடாக இருக்குது. இந்த பார்டரை வந்து நம்ம மாற்றணுன்னாலும் மாற்றிக்கலாம். பார்டர் அப்படின்னு கொடுத்துட்டு நன் அப்படின்னு கொடுத்தனா இந்த பார்டர் வந்து மொத்தமாக போயிட்டு நமக்கு வந்து இங்கே கொஞ்சம் டீசென்ட் லுக்கிங்கில் இது காட்டிடும். ஸோ இப்போ வந்து பேக்ரவுண்ட் கலரை வந்து நம்ம ஓகே இந்த இடத்துல இருக்குது இல்லையா ஸ்பெசிஃபிசிட்டி லைட் க்ரீனுன்ட்டு. ஸோ அதனால இந்த பர்பிள் வந்து நமக்கு தேவையில்லை, இப்போதைக்கு அழிச்சிடலாம். லைட் க்ரீனில் இருக்குது. இப்போ வந்து உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கலர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே பிளாக்கே ஃபைனாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதோடைய சைஸை மட்டும் மாற்றலாம். ஓகேவா. ஸோ ஃபாண்ட் டேஷ் சைஸ் அப்படின்னு கொடுத்துட்டு 20 பிக்சல் கொடுத்தா ஓகே இது வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஸோ இந்த ஃபாண்ட் அப்படிங்கிறது வந்து உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து பெருசாக்கும். அண்ட் அதே மாதிரியே இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும்
ஜஸ்ட் வந்து ஒரு பட்டன் இருக்குது. பட்டனுக்கு கீழ ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. பட் இது 2த்துக்குமே நடுவுல நீங்க வந்து ஒரு கேப் வேணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து மார்ஜின் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிய வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ மார்ஜின் அப்படின்னு நீங்க குடுத்துட்டு, சேம் தான் 10 பிக்சல்னு நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மார்ஜின் வந்து ஃபர்ஸ்ட் இருந்தத விட இப்ப அதிகமாயிடுச்சு. இப்போ வந்து நான் இத 15 குடுக்குறேன். உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். பார்த்தாலே தெரிஞ்சுதா? ஸோ உங்களுக்கு ஆனா எல்லா சைடுமே வந்து மார்ஜின் விழுந்துருச்சு. எனக்கு வந்து பாட்டம்ல மட்டும் மார்ஜின் விழணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இந்த மார்ஜின மார்ஜின் டேஷ் பாட்டம் அப்படின்னு நீங்க மாத்துனீங்கன்னா, பாட்டம்ல மட்டும் உங்களுக்கு மார்ஜின் விழுந்துரும். அண்ட் அதே மாதிரியே மார்ஜின் டேஷ் டாப்ன்னு போட்டீங்கன்னா, ஒரு 20 பிக்சல் குடுத்தேன் அப்படின்னா, உங்களுக்கு டாப்ல வந்து மார்ஜின் விழும். ஸோ அந்த மாதிரி தான் மார்ஜின் ரைட், மார்ஜின் லெஃப்ட், மார்ஜின் டாப், மார்ஜின் பாட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்க குடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் பட்டன வந்து லைட்டா ஸ்டைல் பண்ணலாம். இப்போ இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ரெடிட்ல பார்த்தோம்னா, இந்த லாகின் பட்டன் வந்து ரவுண்டா இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ரவுண்டா மாத்தலாம். இந்த கீழ இருக்கிற லாகின் பட்டன ரெட் கலர் பேக்ரவுண்டோட. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, இத வந்து ரெட்ன்னு மாத்திக்கிறேன். அண்ட் அதே மாதிரியே இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்டர வந்து தூக்கிடலாம். அண்ட் அதுக்கப்புறமா இதோடைய சைஸ வந்து நம்ம மாத்தலாம். ஃபர்ஸ்ட் விட்த் 100 பிக்சல். ஓகே, ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு 70 பிக்சல் வச்சுப்போமா? ஓகே, டீசென்ட்டான சைஸ். ஹைட் வந்து 25 பிக்சல்ஸ் வச்சுப்போம். ஸோ இப்போ பார்த்தாலே ஓரளவுக்கு டீசென்ட்டான லாகின் பட்டன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை ரவுண்டடா மாற்றணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். பார்டர் டேஷ் ரேடியஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது வந்து ரவுண்டாக மாறிடும். ஸோ இது வந்து எவ்வளோ கொடுக்கணும்னா, எவ்வளோ விட்த்து கொடுத்துருக்கீங்களோ அதில் எக்ஸாக்டாக பாதி கொடுக்கணும். 35 பிக்சல் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இது வந்து ரவுண்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இதுக்கு மேலே மவுஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கலர் மாறுது இல்லையா? லைட்டாக வந்து கலர் மாறுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி கலர் மாறுற எஃபெக்டையுமே வந்து நம்ம கொடுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹோவர் அப்படிங்கிற ஒரு சூடோ கிளாஸை வந்து யூஸ் பண்ணணும். சூடோ கிளாஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பட்டனுக்கு வந்து நீங்கள் மேலே பட்டனுக்கு மேலே மவுஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா என்ன ஆகணும், மவுஸை கிளிக் பண்ணால் என்ன ஆகணும், மவுஸை டபுள் கிளிக் பண்ணால் என்ன ஆகணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து டிசைட் பண்ணுறது தான் சூடோ கிளாஸ். ஸோ இந்த சூடோ கிளாஸை பற்றி இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் லைட்டாக பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, டாட் செகண்ட் டேஷ் பட்டன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஒரு கோலன் வச்சுட்டு ஹோவர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா, பட்டன் நார்மலாக இருக்கும்போது இந்த ஸ்டைல் எல்லாத்தையுமே எடுத்துக்கும். பட்டன் மேலே மவுஸை ஹவர் பண்ணும்போது இதுக்குள்ளே வர ஸ்டைல்ஸ் எல்லாத்தையுமே நான் இது எடுத்துக்கும். நான் இப்போ வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் உங்களுக்கு மாற்றி காட்டுறேன். என்ன பேக்ரவுண்ட் கலர் வைக்கலாம்? ஜஸ்ட் வந்து லைட் ப்ளூ அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு வச்சிடுறேன். இப்போ நான் கண்ட்ரோல் லெஸ் கொடுத்தேன் அப்படின்னா, ஜஸ்ட் இது மேலே இப்படி எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் பார்த்தாலே தெரியும் லைட் ப்ளூவாக வந்து மாறுது. இப்போது இதை நான் கிளிக் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் ஒரு இது வந்து நான் கொடுக்குறேன். ஒரு ஸ்டைல் செகண்ட் டேஷ் பட்டன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல பேக்ரவுண்ட் டேஷ் கலர் அப்படின்னு கொடுத்துட்டு க்ரீன் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இப்போது நான் இது மேலே எடுத்துகிட்டு போனேன்னா எனக்கு ப்ளூ கலரில் மாறும். அண்ட் சாரி, இங்கே வந்து ஆக்டிவ்னு கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து நான் இது மேலே எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு ப்ளூ கலரில் மாறும். இதை நான் கிளிக் பண்ணேன்னா, ஸ்பெல்லிங் மறுபடியும் தப்பாக இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக சிஎஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிங்கனாலோ ஸ்பெல்லிங் பண்ணாலோ எரரை த்ரோ பண்ணாது, அந்த ஸ்டைலை அப்படியே இக்னோர் பண்ணிடும். இது வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்கான விஷயம் தான் சிஎஸ்எஸ்ஸில். ஏன்னா வந்து உங்களுக்கு எரர் இருந்ததுன்னா என்ன எரர்னு பார்த்துட்டு நீங்கள் சமாளிச்சிடலாம். எரரே இல்லைன்னா, எரரே காட்டாமல் அது இக்னோர் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு அதை சமாளிக்கக்குள்ள தலைவலி ரொம்ப வந்துடும்.
ஸோ நீங்கள் வந்து பெட்டர் எரர் பண்ணாமல் 1க்கு 2 வாட்டி எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறுபடியும் இதை தேர்ட் டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். மேலே போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் காட்டுது. கிளிக் பண்ணும்போது க்ரீன் கலராக மாறிடுச்சு. இதுதான் வந்து சூடோ கிளாஸ் அப்படிங்கிறது. அதாவது ஆக்டிவாக இருக்கும்போது என்ன பண்ணணும், ஹவர் பண்ணும்போது என்ன பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து டபுள் கிளிக் அண்ட் மற்ற சூடோ கிளாஸஸ்லாம் நீங்கள் கூகுளில் தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சிஎஸ்எஸ் சூடோ கிளாஸஸ்ன்னு நீங்கள் போட்டிங்கன்னா W3 ஸ்கூலில் வந்து உங்களுக்கு நிறையா ஆர்டிகல்ஸ் இருக்கும். மவுஸ் ஓவர் மீ, கெட் மீ, கிளிக் மீ டு கெட் ஃபோக்கஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லையா, விசிட்டட், ஹோவர், ஆக்டிவ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டைம் கிடச்சா கோ த்ரூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து நல்லா புரியும். ஸோ இதுக்கப்புறமா இன்னொரு 2-3 சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி மட்டும் இருக்குது. அதை பார்த்துட்டு ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த கோர்ஸை இதோட வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஃபாண்ட் வெயிட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது எதுக்குன்னா, நம்ம பொதுவாக வந்து இந்த டெக்ஸ்ட்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து போல்டாக காட்டணுமா இல்லை போல்டராக காட்டணுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து காட்டுறதுக்கு இந்த ஃபாண்ட் வெயிட் அப்படிங்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து நான் இதை ஜஸ்ட் இப்படி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு லைட்டாக இதை ஜூம் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே ஃபாண்ட் டேஷ் வெயிட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு போல்டு அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு போல்டாக வந்து டிஸ்பிளே ஆகும். நான் இப்போ வந்து இப்போது லைட்டர் அப்படின்னு கொடுத்தேன்னா இது வந்து லைட்டாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். போல்டர்னு கொடுத்தேன்னா ஈவன் இன்னும் கொஞ்சம் வந்து திக்காக டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபாண்ட் வெயிட்டோட ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அண்ட் வந்து இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஒரே ஒரு டாபிக் இருக்குது. அதுதான் வந்து பாக்ஸ் ஷேடோ அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த பாக்ஸ் ஷேடோ அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுன்னா, அழகாக ஒரு சின்ன அனிமேஷன் மாதிரி கிரியேட் பண்ணும். இப்போ இந்த சைன் மீ அப் அப்படிங்கிற பட்டன் இருக்குது இல்லையா, இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஷேடோ மாதிரி கிரியேட் பண்ணோம். அதுதான் வந்து இந்த பாக்ஸ் ஷேடோ அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த பாக்ஸ் ஷேடோ அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பட்டனில் பாக்ஸ் டேஷ் ஷேடோ அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ இது வந்து நமக்கு 4 வேல்யூ வந்து கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து நான் இங்கே வந்து கமெண்ட் எழுதுகிறேன். ஸோ தட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியும். ஸோ பாக்ஸ் ஷேடோ அப்படிங்கிறது வந்து நம்மக்கிட்ட 4 வேல்யூ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஓகேவா? ஃபஸ்ட் வேல்யூ வந்து ஹரிசான்டல் ஷேடோ, செகண்ட் வந்து வெர்டிக்கல் ஷேடோ, தேர்டு வந்து ஒப்பாசிட்டின்னு சொல்ல முடியாது, பிளர்னு சொல்லணும். அண்ட் ஃபோர்த் வந்து கலர். ஓகேவா? இந்த 4 வேல்யூமே வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷேடோ வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஹரிசான்டல் ஷேடோ, வெர்டிக்கல் ஷேடோ அப்படிங்கிறது என்னதுன்னா, இப்போ வந்து நான் இங்கே 10 பிக்சல் கொடுக்குறேன் அப்படின்னா 10 பிக்சல் ஹரிசான்டலாக நமக்கு வந்து ஷேடோ விழும். அண்ட் அதே மாதிரியே 10 பிக்சல் இங்கே இன்னொரு 10 பிக்சல் கொடுத்தேன்னா 10 பிக்சல் வெர்டிக்கலாக ஷேடோ விழும் கீழே. ஸோ இப்போ வந்து எனக்கு மேலே வேணும்னா ரொம்ப சிம்பிள், -10ன்னு கொடுக்கணும். அண்ட் அதே மாதிரியே எனக்கு ஹரிசான்டல் வந்து ரைட் சைடில் வேணாம், டுவர்ட்ஸ் ரைட் சைடில் வேணாம், டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடில் வேணும்னா இங்கே வந்து மைனஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 5 பிக்சல் வந்து பிளர் கொடுக்குறேன். அண்ட் கடைசியாக பிளாக் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கலர். இப்போ நான் இதை வந்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்தேன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அழகாக வந்து ஒரு ஷேடோ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. பட் வந்து இது அழகாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் வந்து கொஞ்சம் டீசென்ட் லுக்கிங்காக இருக்குது. இதை வந்து கொஞ்சம் அழகாக்கணும்னா அந்த சைஸை வந்து நான் கம்மி பண்ணால் போதும். இப்போ பார்த்தாலே தெரியும், ஃபஸ்ட்டு இருந்ததை விடவே வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. இதை நான் இன்னும் 2 பிக்சல்னு மாற்றினேன்னா, சாரி பிளர்ரை வந்து அதிகமாக்கணும். ஸோ 8 பிக்சல்னு மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த பட்டனுக்கும் இது வந்து தனியாக பின்னாடி வந்து ஒரு ஷேடோ பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரியும் மேலே வந்து தனியாக பட்டன் இருக்க மாதிரியும் துண்டாக தெரியுது. இதை நான் இன்னுமே வந்து குறைச்சேன், 3 பிக்சல்னு குறைச்சேன்னா இது பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நிறையா வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ டார்க் தீமில் இருக்குது. நீங்கள் லைட் தீம் வச்சு பாருங்கள் ரெடிட்டில்,
ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரொஃபஷனல் வெப்சைட்லேயுமே பட்டனை வந்து ஷேடோ வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் கார்டு இருக்குது, அதாவது கார்டு எலிமெண்ட் இருக்குது, HTML கார்டுன்னு நான் போட்டு W3 ஸ்கூலுக்குள்ளே போனேன்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தாலே தெரியும் இல்லையா? இந்த மாதிரி எல்லா கார்டு ப்ராப்பர்ட்டிக்குமே வந்து அழகாக வந்து பார்டரை ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி, அதாவது ஹோவர் பண்ணும்போது ஷேடோவை அதிகமாக்குற மாதிரி கொடுப்பாங்க. இப்போ நார்மலாகவே வந்து கம்மியாக இருக்குது ஷேடோ. இப்போ நான் இதை வச்சேன்னா அந்த ஷேடோவோடைய எஃபெக்ட் வந்து அதிகமாகும். லைக் வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும், வெர்டிக்கல் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. வெர்டிக்கல் ஷேடோ வந்து இவங்க அதிகம் பண்ணியிருக்காங்க. ஹரிசான்டல் ஷேடோவையும் ஓரளவுக்கு அதிகம் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிளர்ரையுமே வந்து லைட்டாக கம்மி பண்ணியிருக்காங்க ஹோவர் பண்ணும்போது. இதுதான் வந்து இந்த பாக்ஸ் ஷேடோ அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ வரைக்கும் வந்து நம்ம பேசிக்கான சிஎஸ்எஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டோம். லைக் வந்து கலர் ப்ராப்பர்ட்டினா என்ன, மார்ஜின்னா என்னன்ட்டு. ஸோ லாஸ்ட்டாக வந்து பேடிங் மட்டும் பார்த்துடலாம். ஏன்னா பேடிங் நான் மிஸ் பண்ணிட்டேன் இந்த வீடியோவில். பேடிங் அப்படிங்கிறது என்னதுன்னா, இப்போ வந்து நம்ம மார்ஜின் கொடுத்தோம் இல்லையா, மார்ஜின் வந்து வெளியில் வந்து கேப் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம மார்ஜின் பாட்டம் 15 கொடுத்ததால 50 பிக்சல் வந்து கீழே கேப் விழுந்துருச்சு. இப்போது உள்ளக்க நமக்கு கேப் வேணும், எலிமெண்ட்டுக்குள்ளக்க கேப் வேணும் அப்படின்னா நம்ம வந்து பேடிங் யூஸ் பண்ணுவோம். பேடிங் டேஷ் பாட்டம்னு நான் கொடுக்குறேன். இப்போது 5 பிக்சல்னு கொடுக்குறேன். ஏன்னா சின்ன எலிமெண்ட், சின்ன பட்டன் தான் இல்லையா, ஹைட்டு சின்னதாக இருக்குது இல்லையா. ஓகே, பாட்டம் இது பாட்டன் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த சைன் மீ அப் பட்டன் வந்து லைட்டாக மேலே போயிருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு 10 பிக்சல் கொடுக்குறேன், உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். இப்போ வந்து நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது வந்து மேக்ஸிமம் ஹைட் வந்து சின்னது தான், அதனால் வந்து நமக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து ஒரு 100 பிக்சலாக மாற்றி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும், நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். மிடில் இருக்குது. இப்போது நான் 20 பிக்சல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தேன்னா நல்லா மேலே போயிடும். 25 கொடுத்தேன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் மேலே போயிடும். இப்போது நான் டாப்னு கொடுத்தேன்னா இந்த சைன் மீ அப் அப்படிங்கிறது நல்லாவே கீழே வந்துடும். ஸோ இது வந்து இந்த பட்டனுக்கு உள்ளே இருக்கிற ஸ்பேஸு, அண்ட் மார்ஜின் அப்படிங்கிறது பட்டனுக்கு வெளியில் விடுற ஸ்பேஸ். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேடிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டைல் எலிமெண்ட். நம்ம வந்து ரொம்ப அதிகமாக ப்ராஜெக்ட்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். மார்ஜின் கூட கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா கேப் அப்படிங்கிற இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதுவும் சிமிலர் டு மார்ஜின் தான். அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ பேடிங்கும் மார்ஜினுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரியே பார்டர் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ வரைக்கும் வந்து நம்ம இந்த வீடியோவில் எது எதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்லைன் ஸ்டைல் எலிமெண்ட், அதாவது இந்த இடத்துலேயே வந்து நம்ம ஸ்டைல் எழுதணும். ஸ்டைல்னு போட்டுட்டு அந்த ஸ்டைல்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டைல் ஷீட் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து எப்படி HTML ஃபைலோட லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமா சிஎஸ்எஸ் உடைய கிளாஸஸ் அண்ட் ஐடிஸ், அதாவது ஒரு கிளாஸ் வச்சு எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது, ஒரு ஐடியை வச்சு எப்படி ஒரு எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமா சிஎஸ்எஸ் ஸ்பெசிஃபிசிட்டி அண்ட் அதனுடைய வேல்யூ, எது எதுக்கு எவ்வளோ பாயிண்ட் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டை பார்த்தோம். அதுக்கப்புறமா பிளாக் எலிமெண்ட்னா என்ன, இன்லைன் பிளாக் எலிமெண்ட்னா என்ன அப்படிங்கிற பேசிக் எல்லாத்தையுமே வந்து நம்ம கவர் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம வந்து நிறைய சிஎஸ்எஸ் எலிமெண்ட்ஸை பற்றி பார்த்தோம். லைக் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்த்தோம். ஃபஸ்ட்டு சூடோ கிளாஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். லைக் ஹவர்னா என்ன, ஆக்டிவ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் பேக்ரவுண்ட் கலர், டிஸ்பிளே பிளாக், டிஸ்பிளே இன்லைன், இதை பற்றிலாம் பார்த்துட்டு அண்ட் கடைசியாக வந்து இந்த ஆர்ஜிபியை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இப்போ வரைக்கும் வந்து நம்ம பார்த்தது இதுதான். இப்போ நம்ம கற்றுக்கிட்ட எல்லாத்தையுமே வச்சுட்டு நம்ம வந்து ஒரு மினி ப்ராஜெக்ட் வந்து செய்யலாம். ஜஸ்ட் லைக் போன வீடியோவில் நம்ம பண்ண மாதிரியே ஒரு மினி ப்ராஜெக்ட் வந்து இப்போ பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஃபைனல் ப்ராஜெக்ட் மட்டும் இது வரைக்கும் படித்ததை வச்சு நம்ம கற்றுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்லாம் கிடையாது. லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே ரொம்பவே சின்ன ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்து நம்மளுடைய எய்ம் என்ன அப்படின்னா, நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டோம் இல்லையா பெருசாக, அதாவது வந்து ஃபேவரேட் ஃபுட்பாலர்ஸ் யார்,
அண்ட் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் டீம் என்னது, ஃபேவரட் மூவி என்னது அப்படின்னு போட்டுட்டு நம்ம பெருசாக வந்து ஒரு லிஸ்ட் போட்டோம். இந்த வாட்டி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபேவரட் ஃபுட்பாலர் அப்படின்னு போட்டுட்டு, ஸோ என்னுடைய ஃபேவரட் ஃபுட்பாலர் வந்து ரொனால்டோ தான். ஸோ ரொனால்டோவை பற்றி ஒரு சின்ன ஆர்டிக்கல் மாதிரி எழுதிட்டு ஒரு பட்டன் கிரியேட் பண்ணி அந்த பட்டனை கிளிக் பண்ணால் நம்ம வந்து விக்கிபீடியாவில் ரொனால்டோவை பற்றி படிக்கிறதுக்கு போகிறோம். அண்ட் அதே மாதிரி ஒரு சின்ன ரொனால்டோ இமேஜையும் போட்டுட்டு ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து முடிச்சுக்கலாம். இது வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் தான். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் கோட் பண்ண எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் வந்து டெலீட் பண்ண போகிறேன். டெலீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாமே போயிடுச்சு. அண்ட் இதுலேயுமே வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு நான் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது எல்லாமே போயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ஹெட்டிங் டேக் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அதே மாதிரியே நீங்கள் வந்து ஒரு வாட்டி இந்த மாதிரி ஆங்கிள் ப்ராக்கெட்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது. H1 கொடுத்துட்டு நீங்கள் டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு இது வரல அப்படின்னா ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் கமா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். அண்ட் இதில் வந்து ஆட்டோ க்ளோசிங் அப்படின்ற செட்டிங்ஸை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே அதில் இருக்கிற விஷயங்களை தான் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு H1 டேக் வந்து கொடுத்துக்கிறேன். இதில் வந்து மை ஃபேவரட் ஃபுட்பாலர் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரியே கீழே வந்து ஒரு H2 டேக், இந்த இடத்துல கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படின்னு வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அண்ட் வந்து நான் இப்போது இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். பாடின்னு போட்டுட்டு பேக்ரவுண்ட் டேஷ் கலர் லைட் கிரே அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு டீசெண்டான கலர் வந்து பேக்ரவுண்டில் வந்துருச்சு. அண்ட் இந்த எஃப்ஐ வந்து கேபிட்டலில் போட்டுக்கலாமா? இப்போ வந்து ஒரு இமேஜ் வேணும். ஓகே, ஸோ இந்த இமேஜ் தான். நான் இங்கே போன வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கோம். நான் ஒரு இமேஜை பார்த்து அதை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இதை விட பெட்டர் இமேஜ் கிடைக்குதான்னு பார்ப்போம் நமக்கு. யா, இந்த இமேஜ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து IMG அப்படின்னு கொடுத்துட்டு இது வந்து செல்ஃப் க்ளோசிங் தான். போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இமேஜை வந்து எப்பயுமே நம்ம தனித்தனியாக க்ளோஸ் பண்ண மாட்டோம். இங்கே H2 இங்கே H2ன்னு தனித்தனியாக க்ளோசிங் டேக் கொடுத்த மாதிரி இமேஜுக்கு கொடுக்க மாட்டோம். SRCன்னு போட்டுட்டு அதை அப்படியே பேஸ்ட் பண்ணால் ஓகே, இமேஜில் ஏதோ பிரச்சனை போல். இமேஜ் ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓகே, வந்துருச்சு. பட் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய இமேஜ் தேவையில்லை. அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இமேஜோடைய விட்த்தை மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இது ரொம்ப சின்னதாக இருக்குது. 300 400 போட்டு பார்ப்போமா? ஓகே, ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக வந்துருச்சு. அண்ட் அதே மாதிரியே இந்த H1 உடைய கலரை மாற்றுவோமா? இல்லை, பிளாக்கே ஆக்சுவலாக நல்லா இருந்தது.
ஓகே. இப்போ வந்து கீழே இன்னொரு h2 டேக் போடுவோம், ஒரு h3 டேக் போடுவோம். ரொனால்டோன்னு போட்டுட்டு ஜஸ்ட் வந்து ஒரு பேராகிராஃப் டேக், ஒரு சின்ன பேராகிராஃப் மட்டும் எழுதிக்கலாம். ஓகே. ஆக்சுவலாக விக்கிபீடியாவில் ஒரே ஒரு பிரச்சனைனா அந்த லிங்கோட சேர்த்து காப்பி ஆகும். ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப். ஓகே. ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு வந்து நல்லா டீசெண்டாக இருக்குது. அண்ட் இதுக்கப்புறமா ஒரு ஆங்கர் டேக். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஆங்கர் டேக்குள்ளே பட்டன் போட போகிறேன். ஸோ இதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆங்கர் டேக் அப்படிங்கிறது வந்து ஸோ ஒரு லிங்க் வந்து அதாவது ஒரு ஹைப்பர் லிங்க்கை வந்து க்ரியேட் பண்ணும். அந்த லிங்க்கை வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது எந்த வெப்சைட்டுக்கு போகணுமோ அது வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிடும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பட்டனை வந்து உள்ளே க்ரியேட் பண்ணுறது மூலியமாக என்ன ஆகும்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்ம வந்து எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு வந்து போயிடும். இப்போது click here to read more about ரொனால்டோ அப்படின்னு போட்டுட்டு நான் இதை கொடுத்துட்றேன். இந்த இடத்துல href கொடுத்துட்டு இந்த விக்கிபீடியா ஆர்டிக்கல் இது இருக்கு. ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா சேவ் ஆகிடும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் எம்க்கு இதை ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, வந்து எனக்கு இது வந்துருச்சு. இந்த இடத்துல நான் வந்து இந்த பட்டனுக்கு வந்து ஒரு கிளாஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, சும்மா btn அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். .btn இதை சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து கர்சர். ஸோ இந்த கர்சர் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது என்னதுன்னா இது வந்து மவுஸ் வந்து இப்போ ஆரோவாக இருக்குதுல்ல, இதை வந்து நம்ம வந்து இதாக மாற்றிடுவோம், லைக் வந்து பாயிண்டராக மாற்றுறோம். ஸோ இப்போ வந்து இது மேலே வைக்கும்போது இது வந்து ஃபிங்கர் மாதிரி உங்களுக்கு வந்துடும். அண்ட் நார்மலாகவே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு லைட்டாக பேக்ரவுண்டில் தெரியும், லைட்டாக ஒரு ஷேடோ எஃபெக்ட் வந்து தெரியுது ஹோவர் பண்ணும்போது. இப்போ வந்து இந்த பட்டனை வந்து நம்ம லைட்டாக ஸ்டைல் பண்ணிக்கலாம். .btn ஃபஸ்ட்டு விட்த்து ஓகே, கொஞ்சம் வைடாக வேணும். 300 பிக்சல். அண்ட் அதே மாதிரியே ஹைட் வந்து 30 பிக்சல் வச்சுக்கலாம். பார்டர் நன், பார்டர் ரேடியஸ். ஸோ இது வந்து எனக்கு ரவுண்டடாக வேணும். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு. ஸோ அதாவது விட்த்தில் பாதி கொடுக்கணும், கொடுத்தா இது வந்து ரவுண்டாக மாறிடும். பேக்ரவுண்ட் கலர் லைட் க்ரீன் கொடுப்போம், இன்கேஸ் நல்லா இல்லைனா மாற்றிடுவோம்.
ஓகே, லைட் ப்ளூ வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஓவர் பண்ணும்போது இதை வந்து நம்ம டார்க் ப்ளூவாக மாற்றிடலாம். அண்ட் அதே மாதிரியே கலரை வந்து ஒயிட்டாக மாற்றிடலாம். ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் ஹோவர் பண்ணும்போது எவ்வளோ அழகாக மாறுதுன்ட்டு. இப்போ அதே தான் பிடிஎன் வச்சுட்டு சூடோ கிளாஸ் செலக்ட் பண்ணிப்போம். காலன் ஆக்டிவ், இந்த இடத்துல ரெட் வச்சுட்டு, சாரி பேக்ரவுண்ட் டேஷ் கலர், கலர் வந்து ஒயிட் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். மேலே ஹவர் பண்ணும்போது இப்படி காட்டும். ஸோ நான் இதை கிளிக் பண்ணும்போது ரெட்டாக மாறிடும் அண்ட் வேறு ஒரு பேஜுக்குள்ளே வந்து லிங்க் போயிடும். இதில் வந்து நான் இப்போது நார்மலாக வந்து ஒரு பேக் ஷேடோ எஃபெக்ட் மட்டும் கொடுக்குறேன். ஜஸ்ட் லைக் தட் போன பட்டனுக்கு பண்ண மாதிரி 5 பிக்சல் 5 பிக்சல் 3 பிக்சல் பிளாக் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பெருசாக ஷேடோ வந்த மாதிரி தெரியல, பிகாஸ் இங்கே ஒரு கமா இருக்குது, அதனால். எயிட் கொடுத்துப்போம், 10 கொடுத்துப்போம். அண்ட் இந்த 5 வந்து நம்ம 3 மாற்றிக்கலாம். ஸோ இது பிளாக் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். as long as அது அழகாக இருக்கிற வரைக்கும் வந்து ஓகே தான். ஸோ இது கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது, பட் வந்து பிளாக்கே அழகாக இருந்தது. மேபி இது பேக்ரவுண்ட் லைட் க்ரேன்றதுனால க்ரே கொடுத்து பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் அழகாக இருக்குது எல்லாத்த விட. ஸோ அவ்வளோதான், ஒரு சிம்பிளான ஒரு மினி ப்ராஜெக்ட் தான். ரொம்ப டைம் கூட எடுத்துக்கல, அட்லீஸ்ட் லைக் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ்குள்ளேயே முடிஞ்சு போச்சு. நம்ம பெருசாக எதையுமே மாற்றலை, என்ன ஜஸ்ட் வந்து இமேஜோடைய சைஸை மட்டும் மாற்றணும். நீங்கள் வேணால் வந்து இதை கூட மாற்றிக்கலாம், லைக் வந்து இந்த H2 ஃபாண்ட் வெயிட்டை. பிகாஸ் வந்து நம்ம பேக்ரவுண்ட் வந்து லைட் க்ரே வச்சதால் நம்ம இந்த கலர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பெருசாக மாற்ற முடியாது. பிகாஸ் வந்து பிளாக் தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் லைட் க்ரேக்கு பின்னாடி. ஸோ நீங்கள் வந்து கலர் மாற்றணுன்னா மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள், பட் வந்து எனக்கு தெரிஞ்சு பிளாக் தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து ஜஸ்ட் வந்து H2 வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஃபாண்ட் வெயிட் நார்மல்னு கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் போல்டாக இருந்தது வந்து இப்போது நார்மல் ஆகிடுச்சு. அண்ட் வந்து ஓகே, H1 எடுத்துப்போம். ஃபாண்ட் சைஸ் 50 பிக்சல் கொடுத்துப்போம். ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியுது. இந்த இடத்துலையுமே ஃபாண்ட் சைஸ் 30 பிக்சல் அண்ட் அதே மாதிரியே பேராகிராஃப் எலிமெண்ட்டை சூஸ் பண்ணிப்போம். டுவெண்ட்டி 25 பிக்சல், ஐ திங்க் பெருசாக வந்துடும் நினைக்கிறேன். எஸ். இந்த அபவுட் ரொனால்டோ இருக்குது இல்லையா, இது வந்து H3 டேக் இல்லையா. ஸோ H3 டேக் எடுத்துட்டு ஃபாண்ட் டேஷ் சைஸ் 30 பிக்சல். ஓகேவா. ஸோ இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, 20 பிக்சல் கொடுத்துப்போம்.
ஸோ வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் லைக் வந்து டூப்ளிகேட் ஸ்டைல்ஸ் இருக்குது, இங்கேயும் இங்கேயும் ஒரே ஸ்டைல் தான் எழுதியிருக்கோம். இன்கேஸ் வந்து நீங்கள் இது ரெண்டுத்தையும் தனியாக ஒரு கிளாஸில் போட்டு அண்ட் அந்த கிளாஸை வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணி எழுதினாலும் சரி, ஸோ எல்லாமே வந்து உங்களுடைய கன்வீனியன்ட் தான். இப்போ வந்து நான் இது சிம்பிள் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால வந்து நான் நார்மலாகவே முடிச்சுக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் இதில் எடிட் பண்ணுறதுக்கு வந்து பெருசாக எதுவும் இல்லை. ஜஸ்ட் வந்து ஒரு நார்மலான ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி தான். வேணா வந்து நீங்கள் இந்த இமேஜுக்கு வந்து பின்னாடி ஷேடோ ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் இதை இப்படி போட்டோன்னா ஸோ இமேஜுமே வந்து தனியாக தெரியுது இல்லையா? மேபி இதை 5 மாற்றினா இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரியும், ஏன்னா பட்டன் வந்து ரொம்ப சின்னது. ஸோ பார்த்தாலே தெரியும் இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டீசெண்டான இமேஜ் கிடச்சிருக்கு வித் ஷேடோவோட. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் வந்து நம்மளுடைய மினி ப்ராஜெக்ட் தான். ஸோ ரொம்ப பெருசாலாம் நம்ம ஒன்றும் எடிட்லாம் பண்ணலை, பிகாஸ் வந்து இங்கே எடிட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து இங்கே ஒரு 46 லைன் ஆஃப் கோட் அண்ட் இங்கே வந்து ஒரு 20 லைன் கூட எழுதியிருக்க மாட்டோம். சும்மா ஒரு 55-60 லைன்லேயே வந்து ஒரு மினி ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கப்புறம் தான் வந்து இது எல்லாமே வந்து பேசிக்ஸ் தான். லைக் வந்து நம்ம சொன்ன மாதிரி போன வீடியோலையும் சரி இந்த வீடியோலையும் சரி ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமா வந்து அட்வான்ஸ்டு HTML சொல்லிட்டு அடுத்த வீடியோ வரப்போகுது. அதில் வந்து இந்த டிவ் எலிமெண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பாக்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஒரு கண்டெய்னருக்குள்ளே வந்து எப்படி எல்லா விஷயத்தையும் போடுறது அப்படிங்கிறத பற்றி வந்து நம்ம தெளிவாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ரொம்ப ரொம்ப குரூஷியலான வீடியோ அது, ஏன்னா வந்து ஃபார்ம் எலிமெண்ட் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு எலிமெண்ட்டையுமே வந்து அடுத்த வீடியோவில் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். அண்ட் மேக்ஸிமம் வந்து இன்னும் 2 வீடியோ தான் வரும்னு நினைக்கிறேன் HTML அண்ட் CSSல, பிகாஸ் வந்து உங்களுக்கு கிரிட் சிஸ்டம் சொல்லி தரணும் CSSல அண்ட் ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் சொல்லி தரணும். அண்ட் அதோட வந்து HTML அண்ட் CSS வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிடும். நம்ம டேரெக்டாக ஜாவாஸ்கிரிப்ட் போயிடலாம். ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம பேசிக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு டேரெக்டாக வந்து நம்ம ரியாக்ட் போயிடலாம் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அண்ட் இப்போதைக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து வீட்டில் ஒரு டாஸ்க் பண்ணி பாருங்கள். நான் ஃபேவரட் ஃபுட்பாலர் போட்டிருக்கேன், உங்களுக்கு ஃபேவரட் கிரிக்கெட்டர் யாரோ அவரை பற்றி போடுங்க. அண்ட் கீழே வந்து நான் இப்போது ஜஸ்ட் ஸ்மாலாக அபவுட் ரொனால்டோன்னு போட்டுட்டு நான் சின்னதாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நம்ம லிஸ்ட்டெலாம் வந்து நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, ஆர்டர் லிஸ்ட் அண்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து போன வீடியோவில் வந்து நம்ம ரெடி பண்ணோம். அந்த மாதிரி ரெடி பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு விராட் கோலி பிடிக்குன்னா விராட் கோலியோடைய கெரியர் ஸ்டாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து லிஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து அந்த லிஸ்ட் பண்ண எல்லாத்துக்குமே வந்து ஸ்டைலிங் கொடுத்து ஸோ ஒரு அழகான வெப்சைட் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலான இன்டெப்த்தான கான்செப்ட் எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு வந்து மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. அண்ட் வந்து அது எனக்கு ரொம்பவே வந்து மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போடுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு. அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.